ஒரு ரிசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ரிசார்ட் பேர் வந்து கண்ட்ரி ரிசார்ட். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்த ரிசார்ட்டில் வந்து 1 டே ஸ்டே மாதிரி பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசார்ட்டில் இருக்கிற அம்யூனிட்டிஸ், அப்புறம் ரிசார்ட்டோட ஃபேரு, இதை பற்றிலாம் நம்ம இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறுசேரியிலேருந்து ஒரு 25 to 28 கிலோமீட்டர்ஸில் இந்த ரிசார்ட் இருக்குது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீச் வியூ நமக்கு இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரிசார்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆப்போசிட்டில் வந்து பீச் இருக்குது, வாக்கபிள் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கும். இதான் ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸு. வாங்க நம்ம இப்போ ரிசார்ட்குள்ளே போகலாம். ரிசார்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்ரீனரியாக அழகாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடு ஏரியா ஃபுல்லாக நமக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதான் ரிசப்ஷனுக்கு முன்னாடி இருக்க பாத்துவே. குட்டியாக ஒரு விநாயகர் டெம்பிள் வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன ஃபவுண்டைன் ஏரியா வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங் இருக்குது. ரிசப்ஷனில் நம்மளை வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் செக்இன் ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். செக்இன் பண்ணுற எல்லாருக்குமே இவங்க வந்து சிப்பி மாலை கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ட்ரெடிஷனாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. செக்இன் முடிச்சு நம்ம இப்போ ரூமுக்கு போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட ரூம் இருக்குது. ஸோ எல்லா ரூமுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி செட்டப் தான் கீழே இருக்குது. எல்லா ரூமோட வெளியிலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிட் அவுட் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சோஃபா, அப்புறம் டீ டேபிள் இருந்தது. பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிங் பெட் கொடுத்துருக்காங்க. ரோலிங் சேர் ஒன்று இருந்தது. அப்புறம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. டேபிளில் பார்த்திங்கன்னா காஃபி மேக்கர், வாட்டர் பாட்டில், ஹேர் ட்ரையர், அப்புறம் சோப், டென்டல் கிட், ஷவர் கேப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சுகர்ஸ் எல்லாமே இருந்தது. டிவி இருந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்தது. ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. கபோர்ட் கூடயே பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர் இருந்தது உள்ளே. அண்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஸோ ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கெய்சர் இருந்தது. ஷவர் அண்ட் ஹேண்ட் ஷவர் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம். இது பர் டே வந்து 6 to 6.5K வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ரூம் டைப் இருக்குது. அது வந்து சூட் ரூம். சேம் ரூம் சைஸ் தான் இருக்கும். ஆனால் 2 பெட் இருக்கும். அது 9லேருந்து 9.5K வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க.
ரூமில் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லன்ச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அந்த கார்டன் வியூவை சுற்றி பார்க்க வந்தோம். அழகாக பூச்செடி எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஈஃபில் டவர் மாடல் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்டன் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏரியாவில் வந்து நம்ம குழந்தைங்க ஏதாவது விளையாடணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மரத்துக்கடியில் உட்காந்துக்கிற மாதிரி செட்டப் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ரூமே சேம் டைப் தான் இருக்கும். ரூமுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அந்த சிட் அவுட் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம். நைட் வியூ பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் ரூம்லேருந்து கீழே வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபுட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெனு என்னென்னன்றதை வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு கேட்டு செஞ்சாங்க. நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்டே மாதிரி இருந்தது இங்கே ஸ்டே பண்ணது. ரொம்ப அமைதியாக காமாக இருந்தது. இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறனால எல்லாமே செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பிரியாணி, சிக்கன் ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். ஸோ போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கேரம், செஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்மளோட ரூமுக்கு வெளியவே சிட் அவுட்லேயே அவங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்க. அப்புறம் அவுட்டோர் கேம்ஸ், பேட்மிண்டன், பால்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரூமுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்மக்கிட்ட முன்னாடியே டைமிங் கேட்டாங்க எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபுட்டு வந்து கொண்டு வந்தாங்க. மெனு பார்த்திங்கன்னா இட்லி, பூரி, வடை, அப்புறம் தோசை கொண்டு வந்தாங்க. தோசை அப்புறம் ஸ்வீட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபுட் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.